ஒருத்தன் பூனை வளர்த்தான். பூனைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு உனக்கு ஒரு டவுட் வந்தது. இதை போய் அவருடைய குரு கிட்ட கேட்டா, நம்ம ஆட்கள் குருமார்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்குறான் பாருங்க, ரொம்ப விதவிதமான வேலையெல்லாம் கொடுப்பான். ஒரு பூனையை எடுத்துக்கிட்டு போய் இதுக்கு பேர் வைக்கணும், பேர் வச்சு கொடுங்க அப்படின்னா, அந்த குரு மகா ஞானி, அதுக்கு ஈகோன்னு பேர் வச்சார். ஏன் ஈகோன்னு பேர் வச்சார் தெரியுமா? ஈகோ ரொம்ப அவஸ்தை பண்ணும், அதுவும் வளர வளர அவஸ்தை பண்ணும். பூனையும் அதே மாதிரிதான், குட்டியா இருக்கும் போது சமத்தா இருக்கும், வளர வளர வீட்டையே நாஸ்தி பண்ணும். ஏன்? ராத்திரில கத்தி பிராணனை வாங்கும், தெருவு சுத்திட்டு வரும், அழுக்கு காலோட உள்ள வரும், கிளீன் பண்ணிக்கும், அழுக்கு காலோட உள்ள வரும், சோஃபால ஏறி படுத்துக்கும், திருடி திங்கும், என்னதான் இருந்தாலும் திருடி தின்னுகிட்டு இருக்கும், பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும், ஏதாவது ஒரு அமக்கலம் பண்ணிக்கிட்டே இருக்கும், வீட்டுல ஏதாவது ஒரு மீனத்துக்கு கொண்டு உள்ள போடும். இந்த பூனை வளர 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 ராத்திரி தூங்காது, பெரிய பிராண அவஸ்தை பண்ணும். அவர் என்ன நுட்பமா இதுக்கு ஈகோன்னு பேர் வச்சாருன்னா, இது இப்ப சமத்தா இருக்குடா, இந்த ஈகோ வளர வளர பாரு என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறதுக்காகவே அந்த பூனைக்குட்டிக்கு ஈகோன்னு பேர் வச்சார். இவனுக்கு புரியல, எடுத்துட்டு வந்துட்டான். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இது இம்சை தாங்க முடியல. உடனே நேரா போய் அவர்கிட்ட கேட்டான், ரொம்ப அவசியம் இருக்குங்க இந்த பூனையோட, என்ன பண்ணலாம்? அவர் சொன்னார், கொண்டு போய் எங்கேயாவது விட்டு வாடா, ஈகோவை விட்டுட்டு வாடாங்கிறார். கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாடா. நம்ம அதுக்கு தான் கோயிலுக்கு போறோம், ஈகோவை விட்டுட்டு வர முடியுமான்ற ஐடியா தான் கோயிலுக்கு போறோம். நம்ம பூனையை கொண்டு போய் விட்டுட்டு வாடான உடனே நம்ம பூனையை கொண்டு போய் என்ன பண்ண, மயிலாப்பூர்ல இருக்கிறவன் இங்க இருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் போய் பூனையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா. உங்களுக்கு நல்லா தெரியும், பூனை நமக்கு முன்னாடி வீட்டுல இருந்து உட்காந்து நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும், ஏன் லேட்டு, ஏன் லேட்டு, அது நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும். இவன் அப்படியே ஸ்டன் ஆயிட்டான், என்ன மயிலாப்பூர்ல ட்ரிப்ளிகேன் கொண்டு விட்டா நமக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கு அப்படி. ஒரு முன்னொரு 6 மாசம் பார்த்தா மறுபடியும் குரு கிட்ட போனா, ரொம்ப அக்கிரமம் பண்ணுதுங்க, தாங்க முடியல, தள்ளி கொண்டு போய் எங்கேயா விட்டு வாடான்னா. நம்ம காசி எல்லாம் போவோம், இதுக்கு மொத்தமா தலைமொழிட்டு வரலாம், கபாலீஸ்வர் கோயிலுக்கு போறது ட்ரிப்ளிகேன்ல விடுற மாதிரி, காசியில போய் விடலான்ற ஐடியாவோட போவோம் இல்லையா, தள்ளி கொண்டு போய். அது மாதிரி இந்த பூனையை கொண்டு போய் மயிலாப்பூர்ல இருந்து புறப்பட்டு செங்கல்பட்டுல விட்டு வந்தான். அப்ப என்னன்னா, அப்பவும் வந்து உட்காந்து. பூனைக்கு ஒரு வேடிக்கையான இயல்பு, அது எங்க பிறந்து வளர்ந்ததோ அந்த கரெக்டா வந்துடும், திரும்பி வந்துருச்சு. என்னடா பெரிய அவஸ்தையா இருக்கு, மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு சாமியார்ட்ட போய், தாங்க முடியலைங்க அந்த அவஸ்தை அப்படின்னு. அப்ப நீ ஒரு காரியம் பண்ணு, எங்கேயாவது நல்ல இது வரவே முடியாத இடம், ஒரு காடு, அங்க கொண்டு போய் விட்டுட்டு வாடாரு. உடனே இந்த பூனையை எடுத்து ஒரு சாக்கு பையில கட்டிட்டு இங்கேருந்து போய் ஒரு பொட்டை காடு எங்கேயோ தனியா கண்டுபிடிச்சு ஒரு நட்ட நடு காட்டுல கொண்டு போய் விட்டுலான்னு முடிவு பண்ணி காட்டுல விட்டுட்டான், பைய பிரிச்சு விட்டுட்டான். இப்ப இவனுக்கு ஒரு ப்ராப்ளம், இவனுக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியல, வீட்டுக்கு எப்படி வருதுன்னு வழி தெரியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சான். அந்த பூனையை பார்த்தான் பாருங்க, அது சொல்லிச்சு, ஃபாலோ மீ. இவன் இந்த பூனையவே அப்படியே ஃபாலோ பண்ணி நேரா வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப அந்த பூனை மட்டும் இல்லைன்னா இவனாலேயே வீட்டுக்கு வர முடியாது. இப்ப நான் வேடிக்கை கதை சொல்லல, நம்ம ஈகோவை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு போலன்னா நாம யாருங்கிறதே நமக்கு அடையாளம் தெரியாம போயிடும். சோ நம்ம அதை விட மாட்டேங்கிறோம், நமக்கு பயமா இருக்கு, இதை விட்டுட்டா நம்ம எங்க இருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, சுகீஸ்வங்கிற பேரை விடுனா விட்டுருவானா? சரீரத்தை விடு, மரணம்னு ஒண்ணு வருது, சரீர நிலையில விடுனா விட்டுருவோமா? எவ்வளவு பயப்படுறோம் ஒவ்வொன்றுக்கும். அப்ப என்னதான் சொன்னாலும் நம்முடைய ஈகோவை விட முடியல. அதனால என்ன பண்றோம், சுத்தி சுத்தி விடணும்னு காசிக்கு போனாலும் சரி, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனாலும் சரி, கடைசியா மறுபடியும் வந்து பிடிச்சுக்கிறோம், கெட்டியா பிடிச்சுக்கிறோம். ஆனா இந்த விட முடியாத நான் என்பதை அறுத்து ஒட்டுமொத்தமாக அழித்து எரியக்கூடிய சக்தி அந்த வாளை கையில் வைத்திருக்கிற காளிதான் பகவான் ராமகிருஷ்ணன்.